ஆனால் உருவத்தில் புறத்தோற்றத்தில் அவை பல்வேறாக உள்ளன. அவை ஒவ்வொன்றும் செய்யப்படுவதற்கு முன் தோன்றா நிலையில் மண்ணில் இருக்கவே செய்தன. மூலப்பொருள் நிலையில் அவையெல்லாம் ஒரே தன்மை உடையவை. ஆனால் வடிவம் பெற்ற பின்னர் அந்த வடிவம் நிலைத்து நிற்கும் வரை அவை தனித்தன்மை கொண்டவை, வெவ்வேறானவை. களிமண் சுண்டெலி ஒரு நாளும் களிமண் யானையாக முடியாது. காரணம், களிமண்ணோடு களிமண்ணாக ஒன்றாக இருந்த அவை உருவம் பெற்ற அளவில் உருவம் காரணமாக வெவ்வேறாகிவிட்டன. உருவம் பெறாத களிமண் நிலையில் அவையெல்லாம் ஒன்றுதான். அதுபோன்றே அறுதி உண்மையாகிய பிரம்மத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடு இறைவன். இன்னும் தெளிவாக சொல்வதானால், பிரம்மத்தை பற்றி மனித மனத்தினால் உணர முடிந்த மிக உயர்ந்த கருத்து இறைவன். படைப்பு அனாதி காலம் தொட்டு என்றும் இருந்து வருவது. இறைவனும் அப்படியே. மோட்சத்தை அடைந்த பிறகு முக்த ஆன்மா பெறுகின்ற ஏறக்குறைய எல்லையற்ற ஆற்றலையும் அறிவையும் பிரம்மசூத்திரம் 4ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் பாதத்தில் வியாச பகவான் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆனால் பிரபஞ்சத்தை படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்னும் முத்தொழில்களை செய்வதற்கான ஆற்றலை வேறு யாரும் பெற முடியாது. அது இறைவனுக்கே உரியது என்று தொடர்கின்ற மற்றொரு சூத்திரத்தில் இவ்வாறு கூறுகிறார். துவைத உரையாசிரியர்கள் சார்ந்தே விளங்கும் இயல்புடைய ஜீவன் தனித்தலைமையுடைய இறைவனின் எல்லையற்ற ஆற்றலையும் முழு சுதந்திரத்தையும் ஒருபோதும் பெற இயலாது என்று பொருள் கூறி இந்த சூத்திரத்தை வெகு எளிதாக விளக்கிவிடுகிறார்கள். தீவிர துவைத உரையாசிரியரான மத்வாச்சாரியார் தமக்கே உரிய தொகுத்து கூறும் பாணியில் வராக புராணத்தில் வரும் ஒரு பாடலை மேற்கோள் காட்டி இந்த சூத்திரத்தை விளக்கி சொல்கிறார். இந்த சூத்திரத்தின் உரையில் ராமானுஜர் எழுதுகிறார், இங்கு ஓர் ஐயம் எழுப்பப்படுகிறது. முக்தி பெற்ற ஜீவன்கள் பல்வேறு ஆற்றல்களை பெறுகின்றன. இறைவனுக்கே உரிய பிரபஞ்ச படைப்பு முதலான சிறப்பு சக்தியும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அதிபதியாக இருப்பதும் இவற்றுள் அடங்குமா? அல்லது அவை எதுவுமின்றி முக்தி பெற்றவர்களின் பெருமையெல்லாம் அந்த பரம்பொருளை நேராக காண்பதுடன் நின்றுவிடுமா? இதனைத் தொடர்ந்து பின்வரும் வாதத்தை நாம் காண்கிறோம். முக்தி பெற்றவன் அனைத்து உலகங்களையும் இயக்கியாலும் தலைமையை எய்துகிறான் என்பது அறிவுபூர்வமானது. ஏனெனில் சாஸ்திரங்களும் பரம்பொருளின் மேலான அதே நிலையை அவனும் அடைகிறான், அவனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன என்றே கூறுகின்றன. இனி மேலான அதே நிலையை அடைவதும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் பெறுவதும் பரம்பொருளின் தனி பேராற்றல், அதாவது பிரபஞ்சத்தை ஆளும் ஆற்றல் இன்றி நடைபெற முடியாது. எனவே முக்தி பெற்றவனின் விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. அவன் மேலான நிலையில் இறைவனோடு ஒன்று இருக்கிறான் எனும்போது உலகங்களை இயக்கியாளும் ஆற்றலையும் பெறுகிறான் என்பதை ஏற்றுக்கொண்டுதானே தீர வேண்டும். இதற்கு நாம் தரும் பதில் இதுதான். முக்தி பெற்றவன் பிரபஞ்சத்தை ஆளும் தனித்தலைமை தவிர பிற எல்லா ஆற்றல்களையும் பெறுகிறான். உலகை ஆள்வது என்பது உயிருள்ளவை, உயிரற்றவை ஆகியவற்றின் உடல், வாழ்க்கை, விருப்பங்கள் அனைத்தையும் வழிநடத்துவதை குறிப்பதாகும். முக்தி பெற்றவர்களுக்கு இந்த ஆற்றல் கிடையாது. அவர்களின் ஆன்மஸ்வரூபத்தை மறைத்து கொண்டிருக்கும் திரைகள் அகன்று விடுவதால் பிரமத்தின் தடையற்ற காட்சியில் எப்போதும் ஆழ்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். பின்வரும் சாஸ்திர மேற்கோளால் இது நிரூபிக்கப்படுகிறது. யாரிடமிருந்து இந்த அனைத்து பொருட்களும் தோன்றியுள்ளனவோ, பிறந்தவை அனைத்தும் யாரால் வாழ்கின்றனவோ, இறந்த பின் அனைத்தும் யாரிடம் ஒடுங்குகின்றனவோ அவரே பிரம்மம். உலகை ஆளும் ஆற்றல் முக்தி அடைந்தவர்களுக்கும் பொதுவானது என்றால் மேலே குறிப்பிட்ட மேற்கோள் பிரம்மத்திற்கான விளக்கம் என்பது இங்கு பொருந்தாமல் போய்விடும். ஏனெனில் இந்த விளக்கம் அவர் மூலமாக மட்டுமே இந்த பிரபஞ்சம் நடைபெறுகிறது என்று கூறுகிறது. பிற எதற்கும் இல்லாத சிறப்பு பண்புகளை கொண்டுதான் ஒரு பொருளை சரியாக விவரிக்க முடியும். பின்வரும் சாஸ்திர பகுதிகளில் பிரம்மத்தை பற்றிய பகுதியையும் பார்ப்போம். என் அருமை மாணவனே, ஆரம்பத்தில் இரண்டற்ற ஒரே பொருள்தான் தன்னந்தனியாக இருந்தது. அது சிந்தித்தது, பின்னர் பலவற்றை தோற்றுவிப்பேன் என்றது.
அதிலிருந்து சூடு உண்டாயிற்று. உண்மையில் பிரம்மம் ஒன்றே ஆரம்பத்தில் இருந்தது. அது பரிணமித்தது. அது ஷத்ரம் என்ற புண்ணிய வடிவனை தோற்றுவித்தது. வருணன், சோமன், ருத்ரன், பர்ஜன்யன், யமன், மிருத்யு, ஈசானன் முதலான தேவர்கள் சத்திரங்களே. இவ்வாறு பிரகதாரண்யக உபநிடதம் கூறுகிறது. உண்மையில் ஆன்மா ஒன்றே ஆரம்பத்தில் இருந்தது. வேறு எதுவும் இயங்கவில்லை. ஆன்மா உலகை படைக்க எண்ணம் கொண்டது. பிறகு உலகை தோற்றுவித்தது. இவ்வாறு ஐத்தரேய உபநிடதம் கூறுகிறது. நாராயணன் மட்டுமே இருந்தார். பிரம்மனோ, ஈசானனோ, தியாவா பிருத்திவியோ, நட்சத்திரங்களோ, நீரோ, நெருப்போ, சந்திரனோ, சூரியனோ யாருமே அப்போது இல்லை. தன்னந்தனியாக இருப்பதில் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. எனவே தியானத்தில் ஆழ்ந்தார். அதற்கு பிறகு ஒரு மகளையும் 10 அங்கங்களையும் இன்னும் பலவற்றையும் உருவாக்கினார். இன்னும் வேறு நூல்களில் பரம்பொருளை பற்றி பேசும்போது பூமியில் வாழ்ந்து வந்தாலும் அது பூமியிலிருந்து வேறுபட்டது, அது ஆன்மாவில் வாழ்ந்து என்றெல்லாம் உலகை ஆளும் அந்த செயலை கூறுகின்றன. இந்த விளக்கங்களிலெல்லாம் பிரபஞ்சத்தின் மீது இறைவனின் தனித்தலைமை பேசப்படுகிறதே தவிர முக்தி பெற்ற ஆன்மாவை பற்றிய குறிப்போ அல்லது உலகத் தலைமை அதற்கு கொடுக்கப்பட்டதாகவோ எந்த செய்தியும் இல்லை. அடுத்த சூத்திரத்தை விளக்கும்போது ராமானுஜர் கூறுகிறார், அப்படியல்ல. இந்த கருத்தை நேரடியாக மறுக்கும் பல பகுதிகள் வேதங்களில் காணப்படுகின்றனவே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த பகுதிகள் தேவர்களின் உலகில் வாழ்பவர்களான முக்த புருஷர்களின் மகிமையைத்தான் சுட்டி காட்டுகின்றன. இதுவும் பிரச்சினைக்கு எளிதான தீர்வாகத்தான் உள்ளது. ராமானுஜரின் கோட்பாடு முழுமையின் ஒருமையை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த முழுமைக்குள் நிலையான வேறுபாடுகள் உள்ளன என்பது அவரது கருத்து. ஆகவே இந்த வேதாந்தம் நடைமுறையில் துவைதமாகவே இருப்பதால் முக்தியடைந்த ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை ராமானுஜர் மிக தெளிவாக எளிதாக விளக்கிவிடுகிறார். இனி அத்வைத நெறியின் மாபெரும் பிரதிநிதி இது பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். துவைதிகளின் நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் அத்வைதம் அப்படியே முழுமையாக ஏற்கிறது. அதே வேளையில் மனித இனத்தின் மிக உயர்ந்த தெய்வீக லட்சியத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைக்கான தீர்வையும் தருகிறது. முக்தி பெற்ற பிறகும் தங்கள் ஜீவாத்ம உணர்வை இழந்துவிடாமல் தனித்து வேறாக இருக்க விரும்புபவர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள எல்லா வாய்ப்புகளையும் பெறுவதோடு குணங்களோடு கூடிய பிரம்மத்தின் பேரருளையும் பேரானந்தத்தையும் அனுபவிக்கின்றனர். இத்தகையோரை பற்றித்தான் பாகவத புராணம் பேசுகிறது. மன்னா தங்கள் பிணைப்புகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஆத்மானந்தத்தில் மூழ்கியிருக்கின்ற ரிஷிகள் கூட எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனிடம் அன்புக்காகவே அன்பு செலுத்துகிறார்கள். இறைவனின் பெருமை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. சாங்கியர்கள் இத்தகையோரை இன்னொரு விதமாக போற்றுகிறார்கள். இவர்கள் ஒரு கல்பத்தில் பிரகிருத்தியோடு ஒன்றாகி இருக்கின்றனர். அடுத்த கல்பத்தில் இவர்கள் உலகத்தை ஆள்பவர்களாக வரக்கூடும். எனினும் இவர்கள் யாரும் இறைவனுக்கு நிகராக மாட்டார்கள். அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பெருநிலையை அத்வைதம் கூறுகிறது. அந்த நிலையில் படைப்பு, படைக்கப்படும் பொருள், படைப்பாளர் என்ற எதுவும் இல்லை. காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி என்று இல்லை. நான், நீ, அவன் என்பவை இல்லை. செய்பவன், செய்யப்படும் பொருள், தொடர்பு எதுவும் இல்லை. அங்கே யார் யாரை காண்பது? இத்தகைய பெருநிலையை அடைந்தவர்கள் எல்லாவற்றையும் கடந்து விடுகின்றனர். வாக்கும் மனமும் போக முடியாத நிலையை அடைகின்றனர். இதுவல்ல இதுவல்ல என்று வேதங்கள் கூறுகின்ற இடத்தை எட்டி விடுகின்றனர். இந்த பெருநிலையை அடையாதவர்களுக்கும் அடைய இயலாதவர்களும் பிரகிருதி, ஆன்மா இந்த இரண்டையும் காப்பவனும் அவை இரண்டிற்குள் ஊடுருவி இருப்பவனும் ஆகிய இறைவன், இந்த மூன்றின் பிரிக்க உண்ணா பிணைப்பாகிய பிரம்மத்தின் காட்சி கட்டாயமாக கிடைக்கிறது. எனவேதான் பிரகலாதன் தன்னை மறந்தபோது உலகத்தையோ அதன் மூல காரணத்தையோ காணவில்லை. அவன் கண்டதெல்லாம்
பெயரும் உருவமற்ற, பிரிக்க முடியாத, எல்லையற்றதான ஒன்றைத்தான். ஆனால் தான் பிரகலாதன் என்ற நினைவு எழுந்தபோது அவன் கண்முன் உலகம் விரிந்தது. கூடவே உலகின் தலைவனான அனந்த கல்யாண குணங்களின் இருப்பிடமான இறைவனும் தோன்றினார். பேறு பெற்றவர்களான கோபியரின் நிலையும் இதுவே. தாங்கள் இன்னார் என்பதையும் தங்கள் தனித்துவத்தையும் இழந்த நிலையில் அவர்கள் கிருஷ்ணர்களாகவே மாறிவிட்டார்கள். கிருஷ்ணன் தங்கள் வழிபடு தெய்வம் என்ற எண்ணம் எழுந்ததும் மீண்டும் கோபியர்களானார்கள். உடனே அவர்கள் முன் தாமரை போன்ற முகத்தில் புன்னகை அரும்ப, பட்டு பீதாம்பரம் அணிந்து, மலர் மாலைகள் சூடி, அழகில் காதற் கடவுளான மன்மதனுக்கும் ஒரு மன்மதனான ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். இப்போது நாம் ஆச்சாரிய சங்கரரிடம் திரும்புவோம். அவர் கூறுகிறார், சகுண பிரம்மத்தை வழிபடுவதன் மூலம் தனி முதல் தலைவனாகிய இறைவனுடன் இணைகின்றனர்.